வாழை இலையை வச்சு ஈரலை சுட்டு ஒரு வறுவலை செய்ய போகிறோம். இது ஈரல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட பிடிக்காதவங்க கோழி ஆடுல வந்து நல்லா கொத்துக்கறி மாதிரி செஞ்சு இந்த மாதிரி சமைச்சு சாப்பிடலாம். இந்த மசாலாவோட சேர்த்து சாப்பிடும்போது உண்மையிலேயே ஒரு பிரியாணி தொக்கு செஞ்சா எப்படி இருக்கும் அதை நானும் சொல்லல, அந்த டேஸ்ட்ல இருக்குங்க. இதுலேயே தொக்கு மாதிரி வந்து ஈரல் பக்காவா வந்திருக்கு. மது பிரியர்களுக்கு விருப்பமான விருந்து. உண்மையிலே அவ்வளோ ஒரு தரமாக இருக்குது. மது கல்யாணம் ஆயிடுச்சேன்டா. ஆமா. வணக்கம் கட்டுறது கையில் நேர்களே. அவங்கவுங்க நிறையா நெய்யில் நின்றுருப்பாங்க. நாங்கள் வாழை மரத்து நிழலில் இன்னைக்கு தான் நிற்கிறோம். கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குதுண்ணா. பத்தத்திட்டா கிழிச்சிட்டான். ஆல்ரெடி கீச்சு தாங்க இருக்குது. ஏங்க நீங்கள் வேறு எதுக்காக வாழை இலையை கிழிக்கிறாங்க? மழை காலங்களில் காற்று பயங்கரமாக அடிச்சுன்னா குலையோடு இருக்கும். புரியுதா? குலையோடு இருக்கும்போது மரம் அதிர்த்தியாக இருந்தால் வாழை மரம் அப்படியே அந்த காற்றை தாங்கி மரத்தை சாய்ச்சிடும். அதனால கீழ்ச்சி விட்டுட்டோம்னா காற்று ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீயாக போயிடும். கிடையாதுங்க. வாழை மரத்தை நம்ம வாழை இலையை எவ்வளோ வெட்டுறோமோ அவ்வளோ நம்மளுக்கு வாழை கொலையில் காய் தள்ளாது. ஸோ நம்ம கிழிச்சு விட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த வாழை இலையை வந்து வெட்ட மாட்டாங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தோம்னா இதில் 2 இலை இப்போ வெட்டியிருக்குங்களா, 3 இலை வெட்டியிருக்கா. இந்த மாதிரி வெட்டினா வாழை கொலை நம்மளுக்கு அந்த அளவுக்கு நிற்காது. நீங்கள் வேணா எங்கள் அப்பா சொல்லியிருக்காங்க, உண்மைதான். நம்ம வாழை இலையை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நறுக்கிறோமோ அந்த அளவுக்கு சீக்கிரமே அது சத்து கம்மியாயிருமா. அதனால நமக்கு கொலை தள்ளுறது நாளாகும். இன்றைக்கும் நாங்கள் எதுக்காக இந்த இடத்துல நிற்கிறோம்னா இந்த வாழை இலையை வச்சு தான் இன்றைக்கி சமையல் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பார்த்தாலும் வாழை இலை வெட்டி தான் ஆகணும். இவ்வளோ பேசிட்டு பார்த்துக்கங்க மக்களே. நம்மளுக்கு இன்றைக்கி வாழை இலை தேவைப்படுது. நம்மள்ட்ட இன்றைக்கி வாழை மரம் இருக்குது. அதுவும் ஃப்ரெஷ்ஷான மரம், ஃப்ரெஷ்ஷான வாழை இலை. அதில் சமைச்சா எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். சூப்பராக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி வாழை இலையை வச்சு ஈரலை சுட்டு ஒரு வறுவலை செய்ய போகிறோம். கோழிக்கறி கடையில் நம்ம கேட்டாலே கொடுக்கக்கூடிய பொருள் பார்த்தோம்னா ஈரல். இன்னொன்று பார்த்தோம்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும், ஏன் பல்லு இல்லாதவங்க வரைக்கும் ஈரல் வந்து சாப்பிடலாம். பல்லு இல்லாதவங்க வரைக்கும் சாப்பிடலாம். அப்போ நம்ம டீமில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு முதியோர் தான். இப்போ எல்லாரும் சாப்பிடலாம் தானே? ஆமாங்க. இது கட்டுறது கையிலவும் முதியோர் இல்லம். ஓகேண்ணா. அந்த மாதிரி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஈரல் எதுக்காக சாப்பிட்றோன்னு பார்த்தோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுவும் நம்ம வந்து ஒரு நெருப்பில் சுட்டு சாப்பிட போகிறோம். வாழை இலையில் நெருப்பில் வச்சு மசாலாக்கள் போட்டு சுட்டு வறுவலாக சாப்பிட போகிறோம். இன்றைக்கி அதை தான் இன்றைக்கி காணொலியாக காட்ட போகிறோம். ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து ஒரு கேள்வி விடுகதை ஒன்று கேட்டீங்க. ஆமாங்கண்ணே. அதுக்கு பதிலே சொல்லாமல் போயிட்டீங்க நீ பாட்டுக்கு. அதான் அடுத்த வீடியோவில் வந்து யோசிச்சு சொல்லலாம் அப்படின்ட்டாங்க. சரி, அந்த கேள்வி மறுபடியும் கேளுங்க. கேள்வி கேட்டுடலாமா? இப்போ நம்ம ஈரலை சுட்ட வறுவலை பாப்பா. கேள்வியை கேள்வி கேள்வி மறந்துருச்சு. இருக்கு. விடைய சொல்லுங்க, கேள்வி நாங்க சொல்றோம். A few moments later. கேள்வி கேட்க போயிருக்காங்க. விடுகதை காப்பி அடிச்சுட்டு வராங்கண்ணா. விடுகதையவே காப்பியா? காப்பி. நீங்கள் அன்றைக்கி கேள்வி கேட்கும்போது நான் கேள்வி, அதனால எனக்கு கேள்வி தெரியாது. கிளை இல்லை இலை உண்டு. கிளை இல்லை இலை உண்டு. அப்புறம் கிளை இல்லை இலை உண்டு, பூ இல்லை காய் உண்டு. அது என்ன? இலை உண்டு, கிளை இல்லை, பூ இருக்கு. பூ. நீங்க ஏதோ கவிதை எழுதிங்களா? சொல்லுங்க. நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன்னா, விடுகதையே காப்பி, அடிக்கிறது ஓப்பி, அடிக்கடி கேட்கறது காப்பி. இவங்களை நம்பி வேலைக்கு வச்சிருக்காரு இந்த தம்பி. மூளை இருக்கிறவங்கள்ட்ட கேள்வி கேட்டாலே 3 மணி நேரம் ஆகும். மூளை இல்லாதவங்க நம்மள்ட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. இவங்க எங்கே போய் காப்பி அடிச்சுட்டு வந்தாங்களோ நான் பதில் அங்கே போய் காப்பி அடிச்சுட்டு வந்து சொல்கிறேன். நெருப்பு ஈரல் வறுவலுக்கு தேவையான பொருட்கள் பார்க்க போகிறோம். தம்பி வந்து எல்லா பொருட்களுமே இங்கிலீஷில் சொல்லிட்டுங்க. ஆவாரம்பு வாயா வந்து எல்லா பொருட்களுமே தமிழில் சொல்லிட்டுங்க. தமிழ் சொல்லிட்டேன். நான் இப்போ இங்கிலீஷ் சொல்லுவேன். நல்ல வேலை. சொல்கிறேனே. கோகோனட் ஆயில், தேங்காய் எண்ணெய். இது ஐயோ ரெண்டாவதுல நின்று போச்சு. அவ்வளோதான். எனக்கு தெரியாத நாள் சகோதரி இப்போ சொல்லுவாங்க இங்கிலீஷில். இல்லை, உங்களுக்கு தமிழ்னு சொல்லி நம்ம என்னைக்குமே சொன்ன வாக்கு. நான் மட்டும் என்ன இந்திய இங்கிலீஷ்காரனா? நானும் தமிழ்காரன் தானா? சரி, உங்களுக்காக ஒன்றே ஒன்று சொல்லி கொடுத்துறோம். கறி லீவ்ஸ். கறி லீவ்ஸ், ரெட் சில்லி. பச்சை மிளகான்னு சொல்ல வந்தா? பச்சை மிளகாய், கார்லிக், பூண்டு. ஐயோ, நம்ம கடையில் போயிட்டு இப்போல்லாம் பார்த்தோம்னா அதிகமாக நம்ம கேட்குறதே அந்த மாதிரி தான் இங்கிலீஷில் தான் கேட்போம். கிராமத்தில் உள்ளவங்களே இங்கிலீஷில் தான் கேட்குறாங்க. ஹனியா? ஹனியா? ஹனியாம்னே அந்த பேரில் ஒரு சோடா கூட இருக்கட்டும். சோடா கூட காளிமார்க்கு சோடாவா? அடுத்து போங்க, கடைசியாக சொல்கிறேன். எத்தனை நீங்கள் சொல்கிறீங்க? இப்போ 2 சொல்லுங்க. அவர் நறுக்கி வச்ச இஞ்சி, நறுக்கி வச்ச மல்லி. இல்லையாண்ணா? 3 சொல்லலையா?
ஐயோ இது கூட தெரியல வெங்காயத்துக்கு என்ன இங்கிலீஷில்? என்னடா அடிக்கிற வெயிலில் ஒன்றும் புரிய மாட்டேங்குதா? வெங்காயத்துக்கு கூட தெரியாது. அதான் நான் மறந்துட்டேன் டப்புன்னு. ஊரில் பாதி பேர் அதான் சொல்லி தர்றாங்க. அதான் நான் மறந்துட்டேன். ஆனியன் எல்லோ பவுடர் ஓகேவா? இப்படி சொல்லக்கூடாது தம்பி. அதோட அதுக்குன்னு ஒரு பேர் வச்சுருக்காங்கல்ல ஆங்கிலத்தில். எல்லோ பவுடர்னு போட்டு கடையில் கேட்டால் கொடுத்துருவாங்களா? தெரியலண்ணா மாத்திரேன். மஞ்சள் தூள், ரெட் சில்லி பவுடர், சிகப்பு மிளகாய் தூள், தனி மிளகாய் தூளும் சொல்லலாம். சிவப்பு விளையாட்டில் தான் கேட்பீங்களோ? மல்லித்தூள். ஆமாண்ணா 5ல் ஃபெயில் ஆகிட்டேண்ணா. 5ல் ஃபெயில் ஆகிட்டேன். கரம் மசாலா தூள். ஆங்கிலத்திலே அதே தான்டா. லா படிச்சிருப்பாங்களா? கரெக்டாக சொல்கிறாங்க. லா படிச்சிருக்காங்களா? லா படிச்சதா இது சமையல் பொருளை கரெக்டாக சொல்ல முடியுமா? சால்ட் உப்பு. சால்ட் உப்பா? சால்ட் சால்ட்டு. அப்படியே அப்பா தமிழில் அழகாக சொல்லிங்க. சால்ட்டு. ஹாட் கறி. கறியா? எது ஆட்டுக்கறியா? ஹாட் கறி. ஹாட் கறி. ஆமாண்ணா. அது பேர் லிவர். லிவர். ஓகேவா? ஓகேங்க. 7 தப்பு பண்ணிட்டா இனிமேல் கரெக்டாக சொல்கிறோம். ஈரலை நம்ம வந்து நெருப்பில் தாங்க சுட போகிறோம். அதுக்காக என்ன பண்ணோம்னா அந்த முள்ளா இல்லாமல், அதாவது கிரேவிக்கெல்லாம் பண்ணோம்னா இப்படியே கூட போடலாம். நம்ம நெருப்பில் வறுவல் பண்ணுறதுனால சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துக்கப்போம். கேள்வி எனக்கா? கிளை இல்லை இலை உண்டு, பூ இல்லை காய் உண்டு. தம்பி பதில் சொல்லணும்னா வேலை உண்டு பணம் இல்லை. ரைட்டுண்ணே, சூப்பர்ண்ணே. மரமும் உண்டு இலையும் உண்டு, ஆனால் இப்போ கட்டிங் கரும் இப்போ இல்லை. அவ்வளோதான். இது அவங்க காப்பி அடிச்ச மாரி நாமளும் காப்பி அடிச்ச முடியா? அண்ணியா ஒருத்தவங்க காப்பி அடிச்சுட்டு வந்தாங்கல்ல, அதை எனக்கு தார வார்த்தை கொடுத்துருங்க. மரம் உண்டு கிளை இல்லை. மரம் உண்டு கிளை இல்லை இலை உண்டு. கிளை இல்லை இலை உண்டு, பூ இல்லை காய் உண்டு. அது என்ன நீ சொல்லு. அதான் என்ன பாருண்ணா, அவங்கெல்லாம் ஒரு கட்சியாக இருக்கிறாங்கண்ணா. எனக்காண்டி ஒரு தடவை சொல்லி எனக்கு இது மான பிரச்சனை. வேலை உண்டு பணம் இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க. வேலை உண்டு சம்பளம் இல்லைன்னு சொல்லியிருக்கோம். பதில் சொல்லாட்டி சொல்லி சொல்லு. எனக்காண்டி இந்த ஒரு வாட்டி. சரி, ஒரு க்ளூ வேணா கொடுக்குறேன். அது வேணா உன்னை பார்க்கறதுக்கு மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட. இது என்ன பார்க்குற மாதிரி இருக்குமா? க்ளூ இன்னொன்று கொடுத்துருக்காங்க. சீசனுக்கு தான் கிடைக்குமா? சீசன் கிடைக்கும். தர்பூசணி. சரி, நான் ஒரு க்ளூ தரேன் அவளுக்கு. ஊருக்கு சம்மந்தப்பட்டது. இலை அறுத்து வச்சுட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இலையை வாட்டணுங்க. ஏன்னா இலையை வாட்டினா தான் நம்ம மடிக்கும் போது கிளியாமல் வரும். அதனால் வாட்டி எடுத்துக்க போகிறோம். கண்டுபிடிச்சிங்களா? பதில் கண்டுபிடிச்சிட்டு நான் பதில். உளுந்து செடி. உளுந்து செடியா? தப்பு இல்லை. சரி, உளுந்து வந்து பூ பூக்காதா? அவங்க கேட்ட கேள்வி என்ன? மரம் உண்டு கிளை இல்லை இலை உண்டு. இல்ல. எத்தனை தடவை கேள்வியை சொல்லுவாங்க? மாத்தி மாத்தி தப்பு தப்பா சொல்லி கொலை பண்ண. அப்ப தெரியல சொல்லிட்டு போக சொல்லுங்கண்ணே. சரி, தெரியல பதில். கரும்பு. கரும்பா? கரும்பா? கரும்பு தான். கரும்பு தான் பதிலா? எங்க இருந்து காய் வருது? கிளை இல்லை இலை உண்டு. அதுக்கு கரும்புக்கு கிளை இல்லை. சரி, அது கிளை ஒத்து இருக்கும். பூ இல்லை காய் உண்டு. காய் எங்க இருக்கு? எதுல? கரும்புல. ஆமா, கரும்பு வந்து அப்புறம் வந்து காயில சேர்ந்ததுன்னு கடிச்சு சாப்பிடல. இல்லையா? இல்ல, காய் கிடையாது. சரி, அதை விட இப்ப பாரு விவசாயில படிச்சு. கரும்புல பூ வராதுன்னு யார் சொன்னாங்க? கரும்புல பூ வரும். என்னடா சொல்ற? கரும்புல கண்டிப்பா பூ வரும். ஐயா, எப்போ வரும்? எப்போ வரும்னா 3ஆம் பரிக்கு வரும் கண்டிப்பா. அப்ப பூ இல்லைன்னு தானே சொன்னாங்க? இல்ல, பூ இல்லண்ணே. பூ அது எப்படின்னா கரும்புல எனக்கு தெரிஞ்ச கரும்புல பூ இல்ல. சாகும்போது பூ பூத்துட்டு செத்துருமா? பரியா நீ வந்து அந்த சீசனுக்கு வெட்டலன்னா பூ வரும் கண்டிப்பா கரும்புல, நாட்டு கரும்புல. இலை வாடுறது வாட்டிக்கலாங்க. நம்ம வாடி ரொம்ப இருக்கு. இலைய வாட்டுறோம். இலைய வாட்டுறோம். என்ன சார், நீங்களே போட்டு நீங்களே வீடியோ எடுத்து நீங்களே வாட்டுறீங்க? வாட்டுறத விட கரெக்டா வாட்டியிருக்கோம் பாருங்க. இதே பதத்துல வாட்டி எடுத்துக்கணும். ஈரல் நல்லா பொடி பொடியாக வெட்டிட்டீங்க சார்? ஆமாங்க, பொடி பொடியாக வெட்டி கழுவி வச்சுருக்கோம். நம்ம 1 கிலோ அளவுக்கு ஈரல் எடுத்துருக்கோங்க. கல்லீரல் மண்ணீரல் சேர்த்து அதுக்கு உண்டான அளவுகளே சொல்கிறோம். நல்ல சின்ன சின்னதாக நீங்கள் வெட்டினாலும் சரி, கடையில் வெட்டினாலும் சரி. அதுக்கப்புறமா தான் நம்ம இந்த நெருப்பில் சுட்டு எடுக்கணும். அதுக்காக மசாலா போட போகிறோம். அதுக்கு ஒரு 100 கிராம் அளவுக்கு பூண்டு, 100 கிராம் அளவுக்கு இஞ்சி. சரி, இஞ்சி போட்டு இடிச்சுக்கிறேண்ணா. அப்பா என்ன ஒரு ஸ்பீடாப்பா. வீட்டுக்கு போக டைம் ஆச்சா? ஆச்சு ஆச்சு ஆச்சு. கை படபடன்னு ஆடுது. பூண்டை வந்து இப்போ இடிச்சாச்சு, அள்ளிக்கிறான். இப்போ நம்ம கல்லீரல் மண்ணீரலுக்கு மசாலா போட்டுக்க போகிறோம். 1 கிலோ கல்லீரல் மண்ணீரல் கலந்து எடுத்திங்கன்னா 2 வெங்காயம் பொட்டியாக வெட்டி சேர்த்துக்கோங்க. இடித்த பூண்டு
இடித்த இஞ்சி, 1 கைப்பிடி அளவுக்கு மல்லித்தழை, 2 கொத்து கருவேப்பிலை பொடியாக வெட்டி, நம்ம கனவு தோட்டத்து பச்சை மிளகாய் ஒரு 5, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, தேவையான அளவு உப்புத்தூள். இந்த ஈரல் நல்லா மணக்க இருக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் ஒரு 50 கிராம். தேங்காய் எண்ணெய் இவ்வளோ தாங்க மசாலா. எல்லாத்தையும் கலந்துக்க போகிறோம். தரமாக தயாரிப்பு பண்ணிட்டீங்க சார். செம்மையாக இருக்குங்க. இந்த நெருப்பில் சுடும்போது ஒன்று வாழையில் கருகும், 2வது லைட்டாக கிழிஞ்சால் கூட மசாலா எல்லாம் நம்மளுக்கு ஓடி வந்துடும். அதனால் ஃபாயில் பேப்பர் வச்சுட்டு அதுக்கு மேலே வாழையில் வச்சு நம்ம சுட்டோம்னா வாழையிலோட மருத்துவ குணமும் ஏறும். ஃபாயில் பேப்பர் சீரான அனலை நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும். மசாலா போட்ட ஈரலுங்க. இலை மேல் இலை வச்சுருக்காரு. ஏன்னா நடுத்தண்டு நம்ம உடைச்சோம் இல்லைங்களா, அதனால். மசாலா போட்ட ஈரலா ஈரல் மேலே இலையை வச்சு மூடலை. ஆமாங்க, இந்த சைடு ரொம்ப குண்டா இல்லாமல் அப்படியே சப்பையாக. பட்டுப்படை அயன் பண்ணுற மாதிரி அயன் பண்ணிட்டாரா? ஒரு பார்சல் தயாருங்க. இன்னும் நம்ம இதே மாதிரி செய்ய போகிறோம். செஞ்சு அப்படியே கொண்டு போயிட்டு நெருப்பில் சுட்டு எடுக்க போகிறோம். 2வது பார்சலாக ரெடினா? ரெடியா? ரெடி ஆயின்னு இருக்குன்னு சொல்ல வந்தேன். சூப்பராக இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா வாழையில் வச்சு மேலே ஃபாயில் பேப்பர் போட்டு ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ இதை நெருப்பில் போட்டு சுட்டு எடுக்க போகிறோம். எப்படி எரியுதுங்களா ஜோரா? ஒரு தடவை சின்ன பிள்ளையில் நெருப்பு மெரிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் மெரிக்கலைங்கண்ணா. இல்லையா, நம்ம சமைக்கும் போதே இடையில மிச்சிருப்பாரு. போய் சொல்லக்கூடாது. இது ஒத்தையை மெரிச்சிங்கன்னா அது நிறைய அங்கேருந்து அது வரைக்கும் மெரிச்சாங்கண்ணா. 2 தாவா தூக்கி கொண்டு நான் தாண்ட விட்டுட்டாங்கன்னா அப்போ நான் சின்ன பிள்ளைங்கண்ணா. ஒரு பக்கம் நல்லா ஹீட் ஆகிடுச்சு, மறுபக்கத்தை நல்லா ஹீட் ஏற்றி கலக்கிறோம். என்னடா இது நம்மளும் வச்சுட்டு போட்டாரு. இடுக்கி இருக்கே தம்பி, இடுக்கி நம்மளாம் ராவணா ரவிண்ணா. அப்படிதான் அங்கே எடுத்துடலாமா? கண்டிப்பாங்க. பொதுவாகவே ஈரல் பார்த்தோம்னா சீக்கிரம் வேகக்கூடிய ஒரு பொருள் தான். இந்நேரம் நம்ம வெச்சால பார்த்தா 1/2 மணி நேரம் நல்லா திருப்பி வேக வச்சுருக்கோம். இப்போ எடுத்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சுவைச்சிடலாங்க. வாசங்கியாக வீசுது ஐயா. நம்ம போட்ட அந்த மசாலாவும் ப்ளஸ் தேங்காயோடு சேர்த்துருக்கும் போது ஒரு பிரியாணி தம் உடைச்சா என்ன ஒரு மனம் வருமோ அந்த மனம் வருது. திறந்துடலாம் மச்சான்? கண்டிப்பாங்க. அந்த சூட்டாக திறந்தால் தான் அதோட சுவை நம்மளால் அனுபவிக்க முடியும், அதோட மனத்தை நம்மளால் அனுபவிக்க முடியும். சுட்ட ஈரல்னா மசாலாவோட பக்காவாக சும்மா நெருப்பில் கண்ணன்னு வச்சு உங்கள் அம்மா உன்னை திட்டம் போது ஒன்று சொல்லுவாங்கடா. என்ன சொல்லுவாங்க? கறியை பற்றி எதாவது சொல்லுவாங்களா? ஆமாங்க. என்ன சொல்லுவாங்க? தெரியலையா? ஏய், உனக்கா தெரியாது? திட்டு வாங்குறதே இல்லை, இதான் உனக்கு தெரியாதா? என்னன்னு சொல்லி திட்டுவாங்க? சுட்ட கறியா? உன் கறிக்கு வலிக்குதான்னு உன் கறிக்கு உரைக்குதா? உரைக்குதா வலிக்குதா? கறிய மண்ணு திங்க. ஆமாம், அவங்க சொல்லுவாங்க, இவங்க செய்வாங்க. நல்ல வாசனை சாங். தேங்காய் எண்ணெயோட இந்த ஜூஸ் வெளில வந்துருக்கு பாருங்க. ஈரலுக்கு உண்டான மனம்ங்க. நம்ம எங்கள் வீட்டில் இந்த மாதிரிலாம் கிடச்சிதுன்னா ஒரு கோயோ எந்த கோயோ கொஞ்சோண்டு தான் இருக்கும். அது வெங்காயம் போட்டு ஒரே ஒரு சின்ன கரண்டியில் அதை இப்படியே கிண்டி அப்படியே கொடுத்துருவாங்க. இது மசாலா போட்டு சும்மா மடக்கி சுட்டு சுறுசுறுப்பை ஏற்றுறாருன்னா வறுவல் வான்னுது. அப்படியே அந்த பூண்டும் இஞ்சியும் அப்படியே இடிப்பு வலிக்கிற அளவுக்கு இடிச்சு கொடுத்தாங்க பாரு. அவங்களுக்கு கொடுங்க முதல்ல. ஆமா, வேலை செஞ்சா சாப்பிட போற. இப்ப உனக்கு என்ன? எல்லாத்தையும் எங்களுக்கே கொடுங்கண்ணே. நடத்துங்க. ஈரல் வெட்டினது நானு. அதத்தான் சொல்றேன், எங்களுக்கு தான் சொல்றாரு. எனக்குன்னு சொல்லல, நான் எங்களுக்கு அப்படின்னு. மசாலா வெந்து எண்ணெய் வெளில வந்திருக்கு பாருங்க.
நானாச்சும் இடுப்பு வலிக்கவாச்சும் ஒரு இது இஞ்சியை பூண்டாவது நச்சேன். தம்பி என்ன வேணா அப்புறம் அந்த இங்கிலீஷில் தேவையான பொருள் சொன்னேன் இல்லை, அப்புறம் என்ன இடிச்சு இஞ்சி பூண்டு தவிர எடுத்த அவ்வளோ இடிச்சு இஞ்சி போட்டு மட்டும் தான் எடுக்கணுமா? ஈரல் எடுக்கணும். நான் ஈரல் தானே நான் எடுத்து சாப்பிடுவேன். மசாலாங்க நல்ல வாசனை வச்சாங்க உண்மையிலே. ஊட்டிட்டாருப்பா. இன்னும் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே வாய் அசை போடுது. உள்ள அப்படியே ஊறுதுண்ணா. குறிப்பாக சொல்லணும்னா தேங்காய் எண்ணெயோட மனம். ரெண்டாவது அந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் அதோட மல்லி இந்த மசாலாவோட சேர்த்து சாப்பிடும்போது நம்ம உண்மையிலே ஒரு பிரியாணி தொக்கு செஞ்சால் எப்படி இருக்கும் அதை நானும் சொல்லல. அந்த டேஸ்ட்டில் இருக்குங்க. இதுலேயே தொக்கு மாதிரி வந்துச்சு. அந்த டேஸ்ட்டில் இருக்குது. ஈரல் பக்காவாக வந்துருக்கு. உண்மையிலே ஈரல் நல்லா இருக்கு. மண்ணீரலும் கல்லீரலும் இஞ்சி பூண்டு மனம் மசாலா வேறு லெவலு. குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் கொடுக்கலாம். ஏன் நம்ம மது பிரியர்களுக்கு விருப்பமான விருந்து. உண்மையிலே அவ்வளோ ஒரு தரமாக இருக்குது. மது கல்யாணம் ஆயிடுச்சாண்டா. ஆமாம். பொதுவாகவே நம்ம எந்த ஒரு வறுவல் வச்சாலும் சைடிஷாக வச்சு தான் நம்ம சாப்பிடுவோம். இந்த மசாலாவை அப்படியே சாதத்தில் போட்டு பெரட்டி சாப்பிட்லாங்க. அந்த அளவுக்கு மசாலா சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம ஈரல் சாப்பிடாதவங்க, இது ஈரல் நல்லா அப்படியே மசாலையோட சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஆனால் இது ஈரல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட பிடிக்காதவங்க நல்ல ஒரு கோழி ஆடில் வந்து நல்லா கொத்துக்கறி மாதிரி செஞ்சு இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்லாம். மீன் அதே மாதிரி சமைச்சு சாப்பிடலாம். சூப்பராக நல்ல ஒரு சுவையாகவும் இருக்குது. அந்த மசாலா தூள் இஞ்சி பூண்டு அந்த வாசமும் நல்லா செமையாக வந்து சூப்பராக வந்து இறங்கிட்டு நல்லா இருக்குது. மனமாகவும் இருக்குது, நல்லா சுவையாகவும் இருக்குது. தெரியுது உள்ளே போகும்போது. வழக்கம் போல தாங்க இன்றைக்கே ஒரு வித்தியாசமான காணொளி காட்டின சந்தோஷத்தோடு நம்ம இங்கேருந்து கிளம்புறோம். இதே போல் வித்தியாசமான உணவு வகைகள்லாம் தொடர்ந்து உங்களுக்காகவே காத்துட்ருக்கு. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம கட்டுறது கையில் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது, அந்த பேஜும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் இருக்குது, பேஜ் நேம் கட்டுறது கையில் பாண்டி, அந்த பேஜும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த ஒரு அருமையான வீடியோவில் சுடு தண்ணியோட உங்களுக்காக நான் காத்துக்கின்னு இருக்கேன். கண்டிப்பாக பார்க்கலாம் வாங்க. நன்றி, வணக்கம்.